கேரக்டர் டைப். கேரக்டர் டேட்டா டைப் பொறுத்த வரைக்கும் சி ப்ரோக்ராம்ல நம்ம என்னெல்லாம் சிங்கிள் கேரக்டர்ஸ் யூஸ் பண்றோமோ அது எல்லாமே இந்த கேரக்டர் டேட்டா டைப் தான். ஸோ இதுக்கு யூஸ் பண்ற கீவேர்டு வந்து கேர். தென் இதோட மெமரி வந்து 1 byte. தென் கேர்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் ஒரு கேரக்டர் வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணணும். தென் இதுல சைன்டு கேர் அன்சைன்டு கேர்னு 2 கிளாஸஸ் இருக்கு. இப்போ எப்படி டிக்ளேர் பண்ணணுங்கிறதுக்கு சின்டாக்ஸ் இருக்கு. அந்த சின்டாக்ஸ் தெரிஞ்சாதான் அதை வச்சு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுத முடியும். அப்போ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு சி லாங்குவேஜ்ல சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா டேட்டா டைப் ஸ்பேஸ் விட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். அந்த டேட்டா டைப்ங்கிற இடத்துல தான் கீவேர்டு யூஸ் பண்ணணும். தென் வேரியபிள் நேம் நம்ம கொடுக்கறதா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் கேர் ஸ்பேஸ் விட்டு var1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். var1 வேரியபிள் நேம்ல நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ var1ங்கிறது வேலிட் வேரியபிள் நேம் தான். தென் டேட்டா டைப்ங்கிற இடத்துல கேர்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ இது ஒரு கேரக்டர் வேரியபிள். அப்போ இதுல கேர்ங்கிறது டேட்டா டைப், var1ங்கிறது வேரியபிள் நேம். அப்போ var1 இஸ் அ வேரியபிள், டைப் வந்து கேரக்டர். இப்போ இதே இதுல எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும்? இனிஷியலைஸ் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் வேரியபிளுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும். அதான் இனிஷியலைசேஷன். அதோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா சேம் சின்டாக்ஸ் தான். டேட்டா டைப் ஸ்பேஸ் விட்டு ஒரு வேரியபிள் நேம். ஒரு வேல்யூ அசைன் பண்றதுனால அசைன்மெண்ட் ஆபரேட்டர் கொடுத்து ஒரு வேல்யூ. தென் முடிக்கிற இடத்துல செமிகோலன். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்லயுமே செமிகோலன்ல தான் முடிக்கணும். இதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சேம் எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கிறேன். கேரக்டர் டைப்ங்கிறதுனால கீவேர்டு வந்து கேர் யூஸ் பண்றேன். தென் ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் var1 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஆபரேட்டர், அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ கேரக்டர் யூஸ் பண்ணணும். அப்போ சிங்கிள் கேரக்டர் அப்படின்னாலே நம்ம வேல்யூஸ் கொடுக்கும்போது அது சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட் ஆயிரும். அப்போ சிங்கிள் கோட்ஸுக்குள்ள தான் யூஸ் பண்ணணும். அதனால நான் சிங்கிள் கோட்ஸ்குள்ள ஹெச்ங்கிற ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எந்த சிங்கிள் கேரக்டர் கொடுத்தாலும் சிங்கிள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும் வேல்யூஸா அசைன் பண்ணும்போது. அதான் கான்ஸ்டன்ட். அப்ப இங்க var1ங்கிறது வேரியபிள், அதோட டைப் வந்து கேரக்டர். அதுல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா ஒரு சிங்கிள் கேரக்டர் ஹெச் இருக்குங்கிறது மீனிங். இப்படிதான் கேரக்டர் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணணும் அண்ட் இனிஷியலைஸ் பண்ணணும்.